வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பூனம் சாரியில் பழைய பூனம் சாரி அதில் வந்து என்னோடய பொண்ணுக்கு நான் ஒரு கவுன் தைக்க போகிறேன். 2 மீட்டர் லைன் துணி எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ அதை எப்படி நம்ம கட்டிங் போட்டு தைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸு கட்டிங் போடுவோம்ல, அந்த மெத்தடில் தான் என் மகளுக்கு கட்டிங் போட போகிறேன். ஷோல்டர் வந்து 4 இன்ச் எடுத்திருக்கேன். ஆம்கோல் அளவு வந்து 4 இன்ச் எடுத்திருக்கேன். மார்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு கிட்ட எடுத்துக்கிறேன். கழுத்தோட முன் கழுத்து உயரம் வந்து 4 இன்ச் எடுத்துக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட்டிங் வந்து. அப்புறம் இடுப்பு சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா 6.25 எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த இடுப்பு சுற்றளவுலேருந்து அந்த சென்டராக பார்த்துட்டு அதுலேருந்து கீழேருந்து 3 இன்ச்சு மேலே டாட்டுக்கு பிடிக்கிறதுக்கு. அப்புறம் அதே மாதிரி சைடில் ஒரு 1/2 இன்ச் மேலே வர மாதிரி கட்டிங் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த இடுப்பு ஷேப் வந்து பார்க்க நல்லாயிருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது. அதே மாதிரி ஷோல்டர்லேயும் 1/4 இன்ச்சு மேலே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச லைனிங் கிளாத்தை அப்படியே மெயின் கிளாத்தில் வெட்டி அடித்து திருப்பிட்டு 2 பக்கமும் டாட் பண்ணி பிடிச்சி எடுத்துட்டேன். பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே நான் கழுத்தெல்லாம் அடித்து திருப்பி டாட் பிடிச்சி வச்சுட்டேன். இப்போது நம்ம கை தைக்க போகிறோம். கை எப்படின்னா பஃப் கை தான் வைக்க போகிறேன். பஃப் கைனா ஒன் சைடு மட்டும் பஃப் இருக்கிற மாதிரி. நம்ம எப்போதுமே பஃப் கைக்கு கட்டிங் போடுற மாதிரி கட்டிங் போட்டு லைனிங் கிளாத் அண்ட் மெயின் கிளாத்லேயும் சேர்த்து அடித்து திருப்பிடணும். அடித்து திருப்பிட்டு அப்புறம் ஒன் சைடு மட்டும் ப்ளீட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சுருக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சுருக்கு வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே கை ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் 2 பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நான் வைக்கிற மாதிரியே நீங்கள் கை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒன் சைடு மட்டும் ப்ளீட் இருக்கும், ஒன் சைடு வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி கொஞ்சம் மாடலாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம தைச்சி போடும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். யாருமே இது வந்து சேரீயில் தைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. கடையில் வாங்கின மாதிரி தான் இருக்கும். அவுட்லுக் வந்து அப்படி தான் இருக்கும். இப்போ நான் கை 2யும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ கீழ்பாட்டுக்கு வந்து நம்ம ஏ சைஸில் கட் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி கட் பண்ணி கீழ்பாட்டுக்கு வந்து லைனிங்கில் கட் பண்ணிக்கோங்க. ஏ கட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. மெயின் கிளாத்தில் வந்து குட்டி குட்டி சுருக்கு வச்சுட்டு அதே மாதிரி கீழே வந்து அவங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸாக வச்சு ஃப்ரில் மாதிரி கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஃப்ரில் கொடுத்துட்டு 2 பக்கமும் நீங்கள் கையிலேருந்து கீழே வேறு ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 பக்கம் ஒன்று போல் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவுட்லுக் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ தைச்சிட்டேன் பாருங்கள். என்னால் அந்த லைனிங்கில் கட் பண்ண வீடியோ மட்டும் எடுக்க முடியல. இங்கே நல்ல திருநெல்வேலி சைடு நல்லா மழை பெய்யுது. நீங்கள் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லா மழை பெஞ்சிட்ருக்குது. அந்த டைமில் தான் நான் வீட்டிலேருந்து தைச்சிட்டு இருந்தேன். என் பொண்ணுக்கு கார்த்திகை அன்னைக்கு போடலாம் அப்படின்னு தைச்சிட்டு இருந்தேன் பாருங்கள். சரி, எல்லாத்துக்கும் தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாதி பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.